தனியாருக்கு சொந்தமான அந்த நிறுவனம் சம்பவத்தன்று அங்கிருந்த தொழிலாளர்களாலேயே முற்றுகையிடப்பட்டிருந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அங்கிருந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி தொழிற்சாலையின் வெளியே இருந்த கதவுகளை அடைத்தனர். அங்கிருந்த தொழிலாளர்களின் கொந்தளிப்புக்கு காரணம், இரவு வரை தங்களுடன் வேலை பார்த்து வந்த நண்பன் இப்போது உயிரோடு இல்லை என்பதே. ஆம், கொல்லப்பட்டவர் ஆகாஷ் குமார். 22 வயதான இவர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர். கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு வயிற்று பிழைப்புக்காக திருப்பூருக்கு வந்திருக்கிறார். திருப்பூர் திருமுருகன் பூண்டியில் இருக்கும் இந்த தனியார் தொழிற்சாலையில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். சம்பவத்தன்று இரவு வேலை முடிந்து சென்ற ஆகாஷ் குமார் உடல் முழுவதும் இரத்த காயங்களுடன் விடுதிக்கு சென்றிருக்கிறார். இரத்த வெள்ளத்தில் வந்தவரை பார்த்த அவருடைய நண்பர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வந்தவர் திடீரென இறந்து போயிருக்கிறார். உடனே ஆகாஷ் குமாரின் நண்பர்கள் திருமுருகன் பூண்டி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆகாஷ் குமார் வேலை முடித்து வரும் வழிகளில் இருக்கும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அப்போது பைக்கில் வந்த அடையாளம் தெரியாத 3 மர்ம நபர்கள் ஆகாஷ் குமாரிடம் சண்டையிட்டது தெரிய வந்திருக்கிறது. அந்த நபர்கள் ஆகாஷ் குமாரிடம் இருந்த செல்போனை பிடுங்கி தகராறு செய்திருக்கிறார்கள். ஆகாஷ் குமார் செல்போனை தர மறுக்கவே ஹெல்மெட் அணிந்திருந்த அந்த மர்ம கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அவரை சரமாரியாக குத்தியிருக்கிறார்கள். பின் அவரிடமிருந்து செல்போனை பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார்கள். சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த மர்ம நபர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள், எதற்காக செல்போனை பறித்துச் சென்றார்கள், ஆகாஷ் குமாருக்கும் அவர்களுக்கும் வேலை தொடர்பாக ஏதேனும் பிரச்சனைகள் உள்ளதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என விசாரணை செய்து வருகிறார்கள்.